வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக 4 படங்கள். அதில் 3 வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா, 1 மட்டும் தமிழ் டப்பிங் கிடையாது. இதில் 2 படம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. பட் இப்போ அந்த 2 படம் தமிழ் டப்பிங்கில் வந்ததுனால அதையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டோம்ப்பா. ஸோ டீட்டெயிலாக எல்லா படங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் கன்னட படமான சூ ஃப்ரம் ஷோ. இது வந்து தமிழ் டப்பிங்கில் மட்டும்தான் இல்லை, ஆனால் தெலுங்கு, மலையாளம், மற்ற எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதில் கதை என்னன்னா, ஊர்லேயே பெரிய ஆள், அதாவது அவருக்குன்னா ஊரே ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அவரால் முடியாது எதாவது இருக்கப்பா, அவர் யாராச்சும் எதிர்த்து பேசுவாங்களாப்பாங்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தர். அந்த ஊர்லேயே அவருக்குன்னா ஒரு தனி மரியாதை இருக்குது. அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு. இப்போ ஹீரோ சின்னதாக ஒரு விஷயத்தில் தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் ஒன்று சொல்லவும், அதனால அந்த ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. அவர் படக்கூடிய இன்னல்கள், ஏன் அந்த ஊரே மொத்தமாக அலறி போய் கிடக்குது. அப்படி என்னடா போய் சொன்னால் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இதில் ஹீரோ பார்த்த வேலைக்கு அப்புறமா அந்த ஊரே அவரை பார்க்குற விதமாக இருக்கட்டும், அவர் வந்தாலே ஆத்தாடி வந்துட்டான்டா ஓடுங்கடான்ற மாதிரி, அவரை பார்த்தாலே டைனோசரை பார்த்து ஓடுற மாதிரி தலை தெரிஞ்சு ஓடுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊரில் சமாளிக்க முடியாதுப்பா, பக்கத்தூர்லேருந்து ஆளை கூட்டுவாங்கங்கிற மாதிரி மிகப்பெரிய இன்னொரு கையும் கூட்டிகிட்டு வரவும், அவர் வந்து இவர்கிட்ட மாட்டிட்டு தவிக்கிற விஷயங்கள்லாம் மாதிரி அந்த ஃபன் ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஒரு விஷயம்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எப்படா பண்ணுவாருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு அந்த ஒரு மொமெண்ட் நடக்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் 15 நிமிஷம் போர்ஷன் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த ஏரியா மொத்தமும் அப்பா நினச்சா மாதிரியே இருந்துச்சுடான்ற மாதிரி அந்த ஏரியா பக்கா. அண்ட் இது மூலிமா மக்கள் எப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏமாந்து போகிறாங்க, அவங்கள பார்த்தா தான்ப்பா பாவமாக இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிறது. நமக்கு உண்மை தெரியும், ஆனால் அவங்க யாருக்கும் உண்மை தெரியாதுங்கிறதுனால அதை வச்சு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க நம்பிக்கையை வச்சு ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் ஏரியாக்குள்ளே போகாமல் இவங்க வந்து ஓகே அவங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்குதுல்ல, அதை வச்சு நான் ஒரு நல்ல காரியம் செய்கிறேங்கிற மாதிரி வேற ரூட்டை ட்ராவல் பண்ணது இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வர வர ஹாரர் ஏரியாவில் கூட பயமுறுத்தணும், பேயோடைய ஃப்ளாஷ்பேக் கேட்கணும்னு அதே டெம்ப்ளேட்டுக்குள்ளே சிக்காமல் புதுசாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு புது அட்டம் தான் இது. ஆக்சுவலாக தெலுங்குல சுபம்னு ஒரு படம் வந்துச்சுல, சீரியல் பார்க்குற பேய்ங்கிற மாதிரி, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்துச்சு. இதுலேயுமே கொஞ்சம் கான்செப்டாகவும் டிஃப்ரெண்ட்டு, அது மூலிமா சொல்ல வந்த விஷயமாகவும் இவங்க அப்படியே வேற ரூட்டு கூட்டு போனது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்ட் ஆன ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் எப்பா கதையை எப்பப்பா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சுனே இருக்கிறீங்க, கதைக்குள்ளே வாங்கப்பாங்கிற மாதிரி முதல் அரை மணி நேரங்கிறது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்தூர்லேருந்து ஆள்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த காமெடி கலந்து கூட்டு போனது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுவுமே ஒரு கடத்தில் என்னப்பா இதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்த விஷயத்துக்கு வாங்கங்கிற மாதிரி நடுவில் அந்த இடமும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருந்த ஃபீலும் வந்துச்சு. அண்ட் மெயினாக இந்த கதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிற அந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் தான், அந்த மெயின் சம்பவம் வந்ததுக்கப்புறம் தான் படம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு காமெடி போர்ஷன் அங்கே இங்கிற மாதிரி ஒரு காட்சி, அந்த எமோஷனல் கனெக்டாக அந்த ஒரு கேரக்டர் மூலிமா சொன்ன அந்த விஷயம் எனக்கு பக்காவாக இருந்துச்சு. காமெடி ஏரியா அங்கே இங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மெயின் விஷயத்தை கடைசியில் ப்ராப்பராக முடிச்ச விதம் நீட்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல படம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கில் விடலை. ரெண்டாவது படம் ஆக்ஷன் கலந்த காமெடி படமான வீக்கெண்ட் இன் தாய்பே. இது இந்த ஆக்ஷன் காமெடி படங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதே டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இதுவும் கிட்டத்தட்ட வரும். ஆனால் அதுக்குள்ளே இவங்க குட்டி குட்டி ட்விஸ்ட் மாதிரி அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. பட் இது போர் அடிக்காமல் அப்படியே ஜாலியாக போகக்கூடிய ஒரு தமிழ் டப்பிங் படம்னு வச்சுக்கலாம். இதில் குவாங் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஆளை பிடிச்சே தீரணும்டான்னு சொல்லி அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அவனை பிடிச்சே அவனுங்க ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடச்சே தீரும், அதை வச்சு அவனை லாக் பண்ணுறங்கிற மாதிரிலாம் இருக்கிறாரு. ஆனால் இப்போ குவாங்குக்கு வேற ஒரு மூலியமா வில்லங்க வரவும் அது அவனே இல்லை, நாமளுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். டேய் இப்படிலாம் போய் சிக்குவேடாங்கிற மாதிரி. அண்ட் ஹீரோ வந்து ஆதாரம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரை தேடிய ஆதாரம் வரும். டேய் என்னடா இது சர்ப்ரைஸாக என்ன தெரிய ஆதாரமே வந்துருச்சுங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவார். அதோடு சேர்ந்து அவரை தேடி இன்னும் 2 பேர் வரவும் இவருக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, அந்த குவாங்கை எப்படி சமாளித்தார், அது இல்லாமல் இவ்வளோ இன்ப அதிர்ச்சிகளை இவர் எப்படி சமாளித்து வெளியே வந்தாருக்கிறது தான் மொத்த படமும். இதில் அந்த குட்டி பையன் பண்ணக்கூடிய விஷயம், டேய் நீ யாடா இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்கிற மாதிரி அவன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸு ப்ளஸ் அவன் இவங்க ஃப்ளாஷ்பேக் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த ஏரியா கொஞ்சம் காமெடி நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்படி ஒரு ரீயூனியனு, டேய் ஏன்டா இப்படி வாழ்க்கையில் ஒன்று சேருவீங்களான்ற மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்டு, இப்போ இவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடம்லாம் நல்லா இருந்துச்சு. இது சண்டை போடுற ஹீரோ, அதுக்கப்புறம் காரை நார்மலாக இல்லை வீடியோ கேமில் வரா மாதிரி வெறித்தனமாக ஓட்டிக்கின்ற ஹீரோயின், பெரிய பெரிய வேலையை பார்க்கக்கூடிய அந்த குட்டி பையன், இப்படி 3 பேருடைய காம்போவே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அந்த காம்போவை வச்சு இவங்க கலக்கலாக கூட்டு போனது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. அண்ட் இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டேய் அதுக்கப்புறமா ஹீரோ தேடவே மாட்டாரா, இல்லை இந்த பையன் எப்படி ஈஸியாக அதுக்குள்ளே போயிட்டாங்கிற மாதிரி நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை துளி கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா லாஜிக்காக பார்த்தீங்கன்னா லாஜிக்கும் இந்த படத்துக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் மறந்து ஓரங்கட்டி வச்சு நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் போர் அடிக்காமல் போகும். ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் காமெடி ஏரியாவும் அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் ஆகும். ப்ளஸ் இவங்க ரொம்ப டைம் வேஸ்ட்லாம் பண்ணாமல் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் வருதா, இப்போ பெரிய ஃப்ளாஷ்பேக்கை நாங்கள் காமெடியாக சொல்கிறோம், அடுத்த விஷயத்துக்கு வரங்கிற மாதிரி நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்ஜாய் பண்ண முடியாது. லாஜிக்கை மறந்து ஒரு மேஜிக்காக என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. போர் அடிக்காமல் போகக்கூடிய படம், தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
மூணாவது படம் டிடெக்டிவ் உச்வாலன் அப்படிங்கிற மலையாள படம். இது இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இதில் சிம்பிளாக என்னன்ற மட்டும் சொல்லிடுறேன். ஊருக்குள்ளே பக்கெட்டு காணாமல் போனாலும் செருப்பு காணாமல் போனாலும் ஹீரோ கிட்ட தான் வருவாங்க. சார் கண்டுபிடிச்சி கொடுங்கன்ற மாதிரி அவரும் இவன் துப்பறி வாடன் அப்படிங்கிற மாதிரி அவருமே விசாரித்து அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி செருப்பை கூட தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஆள். அந்த ஊரில் கிரைமுங்கிற ஒரு விஷயமே நடக்காமல் இருந்துச்சு. திருதுப்புன்னு அடுத்தடுத்து கொலைங்க நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கொலையை செய்கிறது யாரா, இதுக்கு பின்னாடி யாரா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, இன்னொரு புது ஆளும் உள்ளே வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சி அந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படமே. இது ஒரு நீட்டான ஒரு டீசென்ட் வாட்சான க்ரைம் த்ரில்லர் படம். ஸோ க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் இருக்கும், அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு நீட்டான படம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். டீட்டெயிலாக நம்ம வீடியோ பேசுனதுனால இதில் அவ்வளோ பேசலை, பட் ட்ரை பண்ணக்கூடிய படம் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குங்கிறனால அதை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் 4வது படம் டீமன் ஹண்டர்ஸ்னு நம்ம டான்லியோடைய படம். டான்லி இருக்காருன்னு தான் ஆக்ஷன் சீன்லாம் இருக்குமே எதிர்பார்த்தீங்கன்னா 3 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குதுப்பா. இதில் நம்ம டான்லி என்ன வேலை பார்க்குறாருனாக்க, அவர் பேய் ஓட்டுற கம்பெனி வச்சுருக்கிறார். யாருக்காச்சும் பேய் பிடிச்சதுன்னா இவங்க கேங்காக போயிட்டு பேயவே ஓங்கி ஒரு அடி அடித்து நரகத்துக்கு போடா இல்லைன்னா மூக்க உடச்சி விடுவோன்ற மாதிரி அடித்து நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஆள் தான் நம்ம டான்லி. இப்படி அவங்க கேங்காக போய் பேய் ஓட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிக்கவும் அந்த பேயை இவங்க எப்படி ஓட்டுறாங்க, மொத்த பேய்களையும் எப்படி சமாளிக்கிறாங்க, அதுதான் இந்த படமே. இதில் டான்லி இருக்காருங்கிறதுனால இவங்க 3 ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவர் பஞ்ச் பண்ணால் கிரிமினல்ஸ்லாம் பறந்து போவாங்கன்னு நமக்கு பார்த்தது தான். அதுக்குன்னு பேயலாமா பஞ்ச் பண்ணுவாருன்ற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ்ஸு ஹாரர் படமாகவும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் படமாகவும் இல்லாமல் கலந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்ருப்பாங்க. இது டான்லி இருக்காரே, அப்புறம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கேன்னு வேணால் ட்ரை பண்ணுங்கள். டான்லிக்காக வேணால் பார்க்கலாம். அவங்க ஃபேன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு 3 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதை வேணால் என்ஜாய் பண்ணலாமே தவிர ஹாரர் ஏரியாவில் இவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரில. பெருசாக சொல்லிக்கிற மூமெண்ட்ஸாக எனக்கு இந்த படத்தில் ஃபீல் ஆகலை. பட் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, டான்லி இருக்கிறாரு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக வேணால் பார்க்கலாம், சும்மா டைம் பாஸ்க்கு வேணால் பாருங்கள். மற்றபடி இதில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னுமே படங்கள்லாம் நிறைய இருக்குதுப்பா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து விடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.